India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இவரது பெயரை கேட்டால் சர்வதேச நிறுவனங்கள் ஒரு கணம் யோசிக்கும். இளைஞர்களுக்கு எழுச்சி பிறக்கும். இவரது சம்பளத்தை கேட்டால் தலை சுற்றாதவர்களே இருக்க முடியாது. இப்படி அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் காந்த சக்தி கொண்ட ஆளுமையார். அவர்தான் கூகுள் பிச்சை. அவருக்கு இன்று பிறந்த நாள். தமிழகத்தின் பூங்கா நகரம் என்று போற்றப்படும் மதுரையில் 1972 ரகுநாத பிச்சை லட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் சுந்தர் பிச்சை. தந்தை ஒரு பொறியியல் பட்டதாரி. சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்தான் சுந்தர் பிச்சை. பணி நிமித்தம் காரணமாக சென்னை வந்தார் ரகுநாத பிச்சை. சென்னை அசோக் நகரில் அவர்களது குடும்பம் குடியேறியது. சுந்தர் பிச்சைக்கு தாய் தந்தையர் ஆசையால் நல்ல கல்வி கிடைத்தது. அங்குள்ள புகழ்பெற்ற ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார் சுந்தர் பிச்சை. அந்த தருணத்தில் சிறு மின்னணு சாதனம் தயாரிக்கும் நிறுவனத்தை ரகுநாத பிச்சை தொடங்கவே குடும்பத்தின் வருமானம் உயர்ந்தது. இந்த நிலையில் சுந்தர் பிச்சையின் 12வது வயதில் அவரது வீட்டிற்கு கிடைத்த தொலைபேசி அவரது அபார நினைவாற்றலை ரகுநாத பிச்சைக்கு உணர்த்தியது. காரணம் என்னவென்றால் எந்த ஒரு தொலைபேசி எண்ணையும் நினைவில் வைத்துக் கொண்டு உடனடியாக சொல்லும் ஆற்றல் இருந்தது. தந்தை மின்னணு பொறியாளர் என்பதால் அவரிடம் மின் சாதனங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் சுந்தர் பிச்சைக்கு அதிகமாகவே இருந்தது. மேலும் புகழ்பெற்ற கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வமும் அவருக்கு அதிகம் இருந்தது. பள்ளி படிப்பை சிறப்பாக முடித்ததால் மேற்கு வங்க மாநிலம் கர்பூரில் உள்ள IIT-யில் உலோகவியல் படிக்கும் வாய்ப்பை பெற்றார். அங்கு தனது மனைவி அஞ்சலியை சந்தித்தார். வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதில் மாணவர் பருவத்திலேயே வெற்றி பெற்ற சுந்தர் பிச்சை கல்லூரி இறுதியாண்டில் வெள்ளிப் பதக்கம் பெற்ற மாணவராக தேர்ச்சி பெற்றார். இதன் மூலம் அவரது லட்சிய பயணம் வேகம் எடுத்தது. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் படிக்க வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், தொழிலதிபர்களை உருவாக்கிய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் பாடத்தை தேர்ந்தெடுத்து படித்தார் சுந்தர் பிச்சை. இதில் குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்னவென்றால் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த 2 பேர் தொடங்கியதுதான் கூகுள் நிறுவனம். அந்த நிறுவனத்தின் பெயர்தான் சுந்தர் பிச்சையின் பெயருடன் நிரந்தரமாக இணைந்துவிட்டது. இதை சுந்தர் பிச்சை என்று நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. உதவித்தொகையுடன் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிடைத்த போதிலும் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு பணிக்கு செல்லவே விரும்பினார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற சிலிகான் வேலியில் உள்ள ஒரு செமி கான்டக்டர் தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரிப்பு மேலாளராக வேலையில் சேர்ந்தார். தான் காதலித்து வந்த அஞ்சலியை திருமணம் செய்தார். வாழ்க்கையில் மேலும் உயர தொழில்நுட்ப படிப்புடன் மேலாண்மை படிப்பும் தேவை என்பதை உணர்ந்தார் சுந்தர் பிச்சை. அவருக்கு பென்சில்வேனியா கல்வி நிறுவனத்தில் உதவித்தொகையுடன் MBA படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலம் அவரது வாழ்க்கையில் மேலும் ஏற்றம் ஏற்பட்டது. தொழில்நுட்பம், வணிகவியல் என இருபெரும் துறைகளில் திறமையை வளர்த்துக் கொண்டதார். சுந்தர் பிச்சை வாழ்க்கை அடுத்த சில ஆண்டுகளிலேயே யாரும் எதிர்பார்க்காத உச்சத்தை தொட்டது. இதன் மூலம் 2004ஆம் ஆண்டு வளர்ச்சியை கண்டிருந்த கூகுள் நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்ற அவர் கூகுள் நிறுவனத்தில் தயாரிப்பு மேலாளராக சேர்ந்தார். அப்போது மென்பொருள் தயாரிப்பு ஜாம்பவனாக நிகழ்ந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதே கூகுள் நிறுவனத்தின் இலக்கு. எனவே கூகுள் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தும் மாபெரும் பொறுப்பு சுந்தர் பிச்சைக்கு வழங்கப்பட்டது. ஆழ்ந்து யோசித்த சுந்தர் பிச்சை அப்போது இருந்த போட்டியை சமாளிக்க கூகுள் சர்ச்கென தனியாக ஒரு பிரவுசர் தேவை என்பதை உணர்ந்தார். கூகுள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்த கூகுள் மேப், மெயில் போன்றவற்றை தனி பிரவுசர் இல்லாத காரணத்தால் யாரும் அதிகம் பயன்படுத்தாமலே இருந்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தும் வகையில் 4 ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு குரோம் பிரவுசர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை உருவாக்குவதில் பலரது உழைப்பு இருந்த போதிலும் முக்கிய காரணகர்த்தர் கூகுள் பிச்சையே. இதுவே சுந்தர் பிச்சையை இன்றும் கூகுள் பிச்சை என்று அழைக்க காரணமாக அமைந்த நிகழ்வு என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி கூகுள் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. இதனைத் தொடர்ந்து செல்போன் பயன்பாட்டிற்கான ஆண்ட்ராய்டை உருவாக்கிய பெருமை சுந்தர் பிச்சையே சாரும். இந்த சூழலில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை நிர்வகிக்கும் வாய்ப்பு வந்தபோது அதை நிராகரித்த சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்து வந்தார். இதனால் அவருக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பு தேடி வந்தது. தமிழகத்தில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தனது கடின உழைப்பால் புகழின் உச்சாணிக்கு சென்ற கூகுள் பிச்சைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்தன. சுந்தர் பிச்சை தற்போது கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனங்களுக்கு CEO-ஆக உள்ளார். 2017ஆம் ஆண்டு இந்தியா வந்திருந்த கூகுள் பிச்சை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு தான் படித்த கார்பூர் IIT-க்கு சென்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது ஒரு முக்கிய கருத்தை பதிவு செய்தார் சுந்தர் பிச்சை. வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உழைப்பு மட்டுமே போதுமானது என்பதே அந்த பதிவு. தமிழகத்தில் பிறந்து உலக சாதனையாளனாக வலம் வரும் சுந்தர் பிச்சைக்கு இன்று பிறந்த நாள். இந்நாளில் கூகுள் பிச்சை குறிப்பிட்ட உழைப்பு என்ற தாரக மந்திரத்தை பின்பற்றி இளைஞர்கள் முன்னேற வேண்டும். இந்தியாவிலிருந்து பல கூகுள் பிச்சைகள் உருவாக வேண்டும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.